என் பேர் ரஞ்சிதா. நாங்கள் ஒரு தொடர்ந்து 2 மாசமா இந்த பைரவர் கோயிலுக்கு வந்துட்டு இருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா உள்ள நுழைஞ்ச உடனே 39 அடியில் பைரவர் சிலை அமைக்கப்பட்டிருக்கு. அதுலேருந்து உள்ளே வந்தீங்கன்னா 64 சிலை கோயிலை சுற்றியுமே இருக்குது. இங்கே என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா தேய்பிறை அஷ்டமி அன்னைக்கு இங்கே நம்மளே பாலாபிஷேகமும் பண்ணலாம். அதே மாதிரி இந்த கோயிலுக்கு வர வர எனக்கு ரொம்ப நல்லா இருக்கு. நான் ஒரு ப்ராப்ளம்னு வந்தேன், அந்த ப்ராப்ளம் சால்வ் ஆச்சு. அதே மாதிரி நீங்களும் வாங்க, வந்து பைரவரை வழிபடுங்க, கண்டிப்பாக நல்ல ரிசல்ட் கிடைக்கும். இந்த கோயிலில் விஜய் சுவாமிஜி இருக்காங்க. அவங்கள்ட்ட ஆசீர்வாதம் வாங்குறதுக்கு நிறைய பேர் காத்துக்கிட்டு இருக்காங்க. அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கும்போது இன்னும் அதை விட நல்லா இருக்கு. சாமியும் வழிபட்டுட்டு அவர்கிட்டயும் ஆசீர்வாதம் வாங்குறது டபுள் சந்தோஷமா இருக்க மாதிரி இருக்கு. அன்னதானம் வழங்குறாங்க. அந்த அன்னதானம் சொல்லப்போனால் ரொம்ப சூப்பராக இருக்கு. நல்ல வயிறு நம்ம சாப்பிட்ற மாதிரி இருக்கு. அது ஒரு இது. அவங்க டெய்லியுமே இந்த அன்னதானம் வந்து வழங்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு நாளைக்கு அப்படிலாம் இல்லை, டெய்லியுமே அன்னதானம் வழங்குறாங்க. நம்மளால முடிஞ்சா அதுக்கு நன்கொடையும் கொடுத்துட்டு போகலாம். நமது தென்னக காசி பைரவர் திருக்கோவிலில் நாள் முழுவதும் அன்னதானம் நடைபெறுகிறது. பூர்வ ஜென்ம பாவங்கள் நீங்கி உங்கள் பிரார்த்தனைகள் நிறைவேற அன்னதானம் செய்து பைரவர் அருள் பெறுக.